மன்னர் கிருஷ்ணதேவராயரின் நாட்டில் குகன் என்ற மிகப்பெரிய பணக்காரன் ஒருவன் வாழ்ந்து வருகிறான். 6 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்கள் இவனிடம் இருந்தாலும் இவன் மற்றவர்களுக்கு 1 ரூபாயை கூட தானமாக கொடுக்க மாட்டான். தன்னிடம் வேலை செய்யும் வேலையாட்களுக்கு கூட சரியான கூலி கொடுக்காத மிகப்பெரிய பணத்தாசை பிடித்தவனாக குகன் இருந்தான். இந்த சூழலில் ஒரு நாள் குகன் தனது வயலில் விளைந்த நெல்லை சந்தையில் விற்றுவிட்டு அதன் மூலம் கிடைத்த பணத்தை தனது இடுப்பில் சொருகிக் கொண்டு காட்டு வழியாக நடந்து வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வந்து பணத்தை எடுக்க முயற்சி செய்த குகனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது அவனது இடுப்பில் சொருகியிருந்த பணப்பை காட்டில் எங்கேயோ விழுந்து விட்டது. இதனால் பதறிப்போன குகன் உடனடியாக காட்டுப்பாதைக்கு ஓடுகிறான். சந்தையில் இருந்து தனது வீடு வரை ஒரு இடம் விடாமல் சல்லடை போட்டு தனது பணப்பையை தேடுகிறான். ஆனால் எவ்வளவு தேடியும் கடைசி வரை அவனது பணப்பை அவனுக்கு கிடைக்கவே இல்லை. இதனால் சோர்ந்து போன குகன் தனது வீட்டின் வாசலில் சோகத்துடன் உட்கார்ந்திருக்கிறான். இதை பார்த்த குகனுடைய மனைவி பணப்பையை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் தரப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டால் யாராவது ஒருவர் நமது பணப்பையை கண்டுபிடித்து தந்து விடுவார் என்று ஆலோசனை கூறுகிறாள். மனைவியின் ஆலோசனை குகனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. உடனே அந்த ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு தனது பணப்பையை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று குகன் அறிவிப்பு செய்கிறான். அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து வேடன் ஒருவன் முயல் வேட்டைக்காக காட்டுக்குள் போகும்போது அவனது கைகளில் குகனுடைய பணப்பை சிக்குகிறது. ஆனாலும் அந்த பணத்தின் மீது ஆசைப்படாத வேடன் இந்த பணத்தை குகனிடம் கொண்டு போய் கொடுத்து அவன் கொடுக்கும் சன்மானத்தை மட்டும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் குகனை வந்து சந்திக்கிறார். தனது பணப்பையுடன் வேடன் ஒருவன் வந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த குகன் அவரிடம் இருந்த பணப்பையை வாங்கி தன்னுடைய பணம் சரியாக இருக்கிறதா என்று எண்ணி பார்க்கிறான். அப்போது அவனே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவனுடைய பணத்தில் 1 ரூபாய் கூட குறையாமல் மொத்த பணமும் அப்படியே இருக்கிறது. இதை பார்த்து குகன் வெளியில் சந்தோஷப்பட்டாலும் உள்ளுக்குள் அவனது பேராசை குணம் விழித்துக் கொள்கிறது. அப்போது அவன் நமது பணம் நமக்கு கிடைத்து விட்டது, பிறகு எதற்காக இந்த வேடனுக்கு நாம் சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அந்த வேடனை பார்த்து எனது பையில் இருந்த பணம் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் அந்த பணத்துக்கு நடுவே நான் ஒரு வைர மோதிரத்தை வைத்திருந்தேன், அந்த மோதிரத்தை மட்டும் காணவில்லை என்று பொய்யாக புகார் கூறுகிறான். குகனுடைய பேராசை குணத்தை பற்றி தெரிந்திருந்த காரணத்தால் அந்த வேடன் குகனை பார்த்து, ஐயா, அந்த பணப்பையில் இருந்து நான் எந்த ஒரு பொருளையும் எடுக்கவில்லை, ஆகையால் எனக்கு கொடுக்க வேண்டிய சன்மானத்தை கொடுத்து விடுங்கள், நான் போய்விடுகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் அந்த வேடனுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க கூடாது என்று முடிவு செய்த குகன் அவன் மேல் திருட்டு பட்டம் கட்டி மன்னர் கிருஷ்ணதேவராயர் முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிறான். அப்போது அவர்கள் இருவரிடமும் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்ட கிருஷ்ணதேவராயர் இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அந்த அரசவையில் இருந்த தெனாலிராமன் எழுந்து மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, தாங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்கிறேன் என்று சொல்கிறார். உடனே கிருஷ்ணதேவராயரும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் தெனாலிராமனுக்கு இந்த வழக்கை விசாரிக்க அனுமதி கொடுக்கிறார். தெனாலிராமனுக்கு பேராசை பிடித்த குகனை பற்றி நன்றாக தெரியும் என்பதால் நேரடியாக குகனை பார்த்து, உனது பணப்பையில் வைர மோதிரம் இருந்தது உண்மையா பொய்யா என்று கேட்கிறார். அப்போது குகன் தெனாலிராமனை பார்த்து, கடவுள் சாட்சியாக எனது பையில் வைர மோதிரம் இருந்தது உண்மை, அந்த வைர மோதிரத்தை இந்த வேடன் தான் எடுத்திருக்கிறான் என்று சொல்கிறான். உடனே தெனாலிராமன் வேடனை பார்த்து, அந்த பணப்பையில் மோதிரம் ஏதாவது இருந்ததா என்று கேட்கிறார். அப்போது அந்த வேடன் தெனாலிராமனிடம், ஐயா, நான் அந்த பணப்பையை திறந்து கூட பார்க்கவில்லை, அப்படியே எடுத்து வந்து குகனிடம் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறான். அப்போது தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, குகனுடைய பணப்பையில் வைர மோதிரம் இருந்தது என்பது 100% உண்மையாகிவிட்டது, ஆனால் வேடன் கண்டெடுத்த பணப்பையில் அந்த வைர மோதிரம் இல்லை, ஆகவே அந்த பணப்பை குகனுடைய பணப்பை இல்லை, வேறு யாரோ ஒருவர் தவறவிட்ட பணப்பையை வேடன் குகனுடைய பை என்று நினைத்து குகனிடம் கொடுத்து விட்டார், ஆகவே அந்த பணப்பையை குகனிடம் இருந்து திரும்ப வாங்கி வேடனிடம் கொடுக்க வேண்டும், வேடனிடம் இருக்கும் அந்த பணப்பைக்கு உண்மையான சொந்தக்காரர் வரும்போது அவரிடம் அந்த பணப்பையை வேடன் ஒப்படைக்க வேண்டும் என்று தெனாலிராமன் தீர்ப்பு சொல்கிறார். தெனாலிராமன் சொன்ன தீர்ப்பை கேட்டு அதிர்ச்சி அடைந்த குகன் பேராசையால் நமது பணத்தையே இழந்து விட்டோமே என்று கண்ணீர் வடிக்கிறான். அதன் பிறகு அந்த வேடனை தனியாக சந்தித்த தெனாலிராமன், இந்த பணத்தை நீயே வைத்துக் கொண்டு ஏதாவது தொழில் செய்து பிழைத்துக் கொள் என்று அறிவுரை கூறி அனுப்பி வைக்கிறார்.